ஆர்டிக்கிள் 111 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குடியரசுத் தலைவரோட அதிகாரம். நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா பாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒப்புதல் வழங்குறது அல்லது நிறுத்தி வைக்கிறது, நிராகரிக்கிறது அல்லது மறுபரிசீலனைக்கு அனுப்புறது. ஓகேவா? அதே மாதிரி ஆர்டிகல் 200 வந்து ஆளுநரோட அதிகாரம். சட்டமன்றத்தில் ஒரு மசோதா பாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒப்புதல் வழங்குறது, நிறுத்தி வைக்கிறது, நிராகரிக்கிறது அல்லது மறுபரிசீலனை அனுப்புறது. ஓகேவா? இப்போ 112 ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆண்டு நிதி அறிக்கை குடியரசுத் தலைவர் வந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறது. ஓகேவா? அதே மாதிரி ஆர்டிகல் 202 சட்டமன்றத்தில் ஆளுநர் வந்து சமர்ப்பிக்கிறது. ஓகேவா? ஆண்டு நிதி அறிக்கையை. ஓகேவா? அடுத்து வந்து இப்போ 201வது ஆர்டிகல் என்னென்னா, இப்போ ஒரு சட்டமன்றத்தில் ஒரு மசோதா பாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஆளுநர் 200வது ஆர்டிகல் அதிகாரத்தைப்படி ஒப்புதல் வழங்குறாங்களா. 201வது ஆர்டிகல் வந்து குடியரசுத் தலைவரோட அதிகாரம். ஆளுநர் எப்போ வந்து அதை குடியரசுத் தலைவரோட பரிந்துரைக்கு சமர்ப்பிக்கிறாங்களோ, நிறுத்தி வைக்கிறாங்களோ அந்த டைமில் இந்த ஆர்டிகளோட அதிகாரத்துப்படி குடியரசுத் தலைவர் வந்து இந்த மசோதா வந்து ஒப்புதல் வழங்கலாம், இல்லை நிராகரிக்கலாம், நிறுத்தி வைக்கலாம் அல்லது மறுபரிசீலனைக்கு அனுப்பலாம். ஓகேவா? அப்படி மறுபரிசீலனை அனுப்புகிற பட்சத்தில் 6 மாதத்துக்குள்ளே அந்த பரிந்துரைகளை மாற்றம் கொண்டு வந்தோ இல்லை கொண்டு வராமலோ இவங்க பாஸ் பண்ணி ஆகணும். மறுபடியும் அது குடியரசுத்